ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாஸ் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சிறிய அளவு பட்டை, இதெல்லாம் வச்சுக்கிற ஸ்டார் சோம்பு இது வந்துட்டு ஒரு 1. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது இதுக்குள்ள போட்டு வதக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, இது கூட பெரிய தக்காளி இருந்தால் 1 போடுங்க, சின்ன தக்காளி இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் சேர்த்துக்கிறேன். நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது ரொம்ப சூடாக இருக்குதுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுந்து இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஆயில் ஊற்றலங்க. நீங்கள் குக்கர் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வடைச்சட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து மண்பானை தான் வச்சுருக்கிறேன். ஆயில் ஊற்றலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை உள்ள சேர்த்துக்குவோம். பொரிட்டோம். பெரிய வெங்காயம் நான் வந்து பெருசாக 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக உங்களுக்கு கூட சேர்த்துக்கிங்க, 3 சேர்த்துக்கிங்க. இது உள்ள சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். அளவாக சேர்த்துக்கலாம். இன்னும் முதலுக்கே நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கணும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால நம்ம அளவாக சேர்த்துக்குவோம். தக்காளி பொடிப்பி அரிஞ்சு வச்சுக்கிற அதுக்குள்ள சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. வர மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் ஒரு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா, அந்த விழுது உள்ள சேர்த்துக்கலாம். மண்ணு சட்டிக்கு சீக்கிரமா சுண்டிடும். அந்த பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும். காளான் வந்து நம்ம 2 பேக்கெட் நான் வாங்கிக்கிறேங்க. அது உள்ள சேர்த்துக்குவோம். சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 2 இடம் உப்பு சேர்த்துக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் கழுவன தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த காளானே தண்ணி விடும். இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க.
பாருங்க நல்லா சுருண்டுருச்சு, காளான் நல்லா சுருண்டுருச்சு. நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்க. அது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இல்லைன்னா தேங்காய் பால் கலந்து ஊற்றி அரைச்சி உள்ளே ஊற்றிக்கிங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை இதுகளுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போயிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா காளான் நல்லா வேகணும் இல்லைங்களா, நல்லா வெந்துவிட்டும். ஏற்கனவே நல்லா தண்ணி விட்டுச்சு. இப்போ நான் வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு, கிரேவி ஆயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் மல்லி இலை தூவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.